ஹலோ சகாக்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இப்போது நம்ம கண்டிப்பாக ட்ரீம் 11 பெரிய கேம் வின்னிங்க்கான மூமெண்ட்டை பார்க்கலாம். ஜஸ்ட்டு 49. இப்போ எனக்கு இதில் 49ல் எது விருப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே கம்மியாக இருக்கிற கான்டெஸ்ட்டில் ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுவேன் எப்பயுமே. டெல்லியும் எல்எஸ்ஜியும் மோத போகுது. டெல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. எல்எஸ்ஜி அதே மாதிரி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சரி, இதில் ஒரு நல்ல டீமை பிக் பண்ணலாம். ராகுல், நிக்கோலஸ் பூரன், கோரல், பேட்டர்ஸில் மிச்சர் மார்ஷ். என்ன ஆச்சுன்னே தெரில நம்ம டூப்ளிசிஸ்க்கு. அவர் அடிக்க வேண்டிய இது எல்லாமே அடிக்காமல் விட்டுட்டுருக்காரு. எப்போவாவது பேக் டு ஃபார்ம் ஆகலாம். அந்த மேட்ச்சு அவர் கேப்டனாக வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ அவர் பக்கம் போகல. டேவிட் மில்லர், சேசர் மக்கர் எப்படியா இருந்தாலும் இறங்குவார், அடிப்பார், அவுட் ஆகிடுவார். ஏன்னா அவர் நின்று ஆடுற கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இல்லை. எப்போவாவது ஒரு மேட்ச்சு தான் கன்ஃபார்மாக எபோவ் 50, 30க்கு மேலே ரன் அடிப்பார். ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக ட்ராப் பண்ணலாம். கருண் நாயர் ஒரு நல்ல பேட்டர், அவரை கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஆயுஷ் பதோனி, அவரும் நல்ல ஒரு பேட்டர். ஸ்டெப்பர்ஸ் எடுக்கலாம், ஆனால் அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதாவது வந்து டெல்லியில் வந்து ஓப்பனிங் ஆடுறவங்க எல்லாம் நல்லா ஆடல அப்படிங்கிற பட்சத்தில் இவர் உள்ள விட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஓப்பனிங் ஆடுறவங்க மேலே நம்பிக்கை வைப்போம். இது வந்து ஓப்பனிங் பேட்டிங் டெல்லி எடுத்தால் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா ஸ்டெப்பர்ஸை தூக்கிட்டு ஸ்டெப்பர்ஸ் உள்ளே இறக்கணும். நம்ம கருண் நாயரை ட்ராப் பண்ணலாம். மார்க்ரம், நிகம், இதில் என்னென்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். பட்டேலையும் எடுத்துக்கலாம். ஸ்டாக் கம்பல்சரி வந்துடுவார். ஓகே, இதுதான் பெஸ்ட்டான டீமு. என்ன சொல்ல வந்தேன்னா, ஆரம்பத்தில் 90%, 92% இருக்கிறவங்க, அப்படி நம்பி இருக்கிறவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சடனாக ட்ராப் ஆவாங்க. அவங்கள எடுத்துருக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த விஷயத்தில் 2 பேருமே 92%, 90% இருக்காங்க. 2 பேரில் ஒரு ஆளை தூக்கிறது தப்பு கிடையாது. மார்க்ரம் கம்பல்சரி பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவார், பந்து எப்போவாது தான் போடுவார். ஸோ அவர் தூக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க வந்து ஓப்பனிங் பேட்டிங் ஆடினா, எல்எஸ்ஜி ஓப்பனிங் பேட்டிங் ஆடினா மார்க்ரம் எடுக்க வேணாம், அக்ஷர் பட்டேலே எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க ஓப்பனிங் பேட்டிங் ஆடலை அப்படின்னா அக்ஷர் பட்டேலே சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பவுலர்ஸ் பக்கம் போகும். எல்எஸ்சியில் ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் சேர்க்கணும் இல்லையா? தீப்தி சிங், இவர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ராகுல் நல்லா ஆடினார். மார்க்ரம் நல்லா ஆடினார். ஸோ நம்ம வந்து சாய்ஸ் எங்கே போகிறோம் அப்படின்னா, மிச்சல் மார்ஷ், கோரல்.
அவங்களோட பேட்டிங்கை பொறுத்து நம்மளோட டீமில் சில சேஞ்சஸ், அதான் 1-2 சேஞ்சஸ் தான், அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மட்டும் மாறும். இதுதான் நம்ம பிளேயிங் 11. இது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ வந்து யார் ஓப்பனிங் ஆட போகிறா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க இதில் கம்பல்சரியாக சேஞ்சஸ் பண்ணணும். எப்படின்னா ரூல்ஸ் பிரகாரம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடக்கும் உள்ள கிரிக்கெட்டில். என்னென்னா ஓப்பனிங் ஆடுற ஒரு டீமில் ஓப்பனிங் இறங்குற 2 பேரில் ஒருத்தவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க சுமாராக ஆடுவாங்க. அந்த சுமாராக ஆடுறவங்க யாருன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அந்த 2 பேரில் ஒரு ஆள் டாப் ஆர்டரில் வந்துடுவாங்க. கேப்டன் ஆக கூட மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் இறங்குவார், மிச்சல் மார்ஷ் இறங்குவார் ஓப்பனிங். ஸோ அவரை பார்க்கலாம். இவங்க இதில் போரல் இறங்குவார், அவரையும் பார்க்கலாம். இந்த மாதிரி இறங்குறவங்களில் ஓப்பனிங் இறங்குறவங்களில் ஒருத்தவங்க 2 பேரில் ஒரு ஆள் நல்லா ஆட நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்க்ரம் இறங்குவார், அவரை பார்க்கலாம். கருணாயர் இறங்குவார். ஸோ இப்போ சப்போஸ் அவங்க இறங்கும் போது யார் ஃபஸ்ட்டு இறங்குறாங்களோ அந்த டீம்லேருந்து ஒருத்தவங்கள மட்டும் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஓப்பனிங் பவுலிங் போடுற ஒரு டீம்லேருந்து ஒரு பெஸ்ட்டான பவுலரை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பின்னர், ஒரு பவுலர் அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். சரிங்க, இப்போது நம்ம வந்து போட்ட டீமு பெஸ்ட்டான டீமு, நம்ம ட்ரீம் 11 அடையிறதுக்கான டீமு. இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டீம் போடுங்க. மினிமம் கேரண்டி கம்பல்சரி, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ட்ரீம் டீம் அடையிறது தான் மேட்ரு. பார்க்கும் அது கிடைக்குதா என்னென்னு. வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தாலும் கமெண்டில் போட்டு விடுங்க. நன்றி சகாக்களே.